நான் ஒரு 3 கீ ஃபேக்டர்ஸ் வந்து சொல்கிறேன். என்னெல்லாம் ரீசன்ஸ், எதனால் சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, படிக்கிறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஒர்க் வந்து ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியலன்ற பற்றி பேச போகிறோம். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த 3 கீ ஃபேக்டர்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ ஃபேக்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் ஸ்பேன். அட்டென்ஷன் ஸ்பேன்னா ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ நேரம் ஒரு குழந்தையால இல்லை நம்மளோட ஒர்க் அடல்ட்டாக இருக்கட்டும் கிட்ட இருக்கட்டும் எவ்வளோ நேரம் அவங்களால லிசன் பண்ண முடியும் கண்டினியூஸாக அப்படின்றது ஒன்று இருக்குது. கரெக்டா? இப்போ ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டாப்பராக இருக்கும், நல்லா படிக்கும். அந்த குழந்தையால அரை மணி நேரத்துலேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் கூட அந்த குழந்தை கண்டினியூஸாக லிசன் பண்ண முடியும். அதுவே இன்னொரு குழந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் கண்டினியூஸாக அந்த குழந்தையால லிசன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்பவே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடும், வேற ஏதோ திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். கிளாஸ்ல வந்து பிசிக்கலாக வந்து ப்ரெசென்ட் இருப்பாங்க, மென்டலி அப்சென்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான குழந்தைக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேனோட லெவலை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.